ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம உளுந்தங்கஞ்சி, இனிப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ உளுந்து வந்து வெள்ளை உளுந்து, முழு உளுந்து வந்து 200, அதாவது ஆமாம் 200 கிராம் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா களைஞ்சி நல்லா வேக வைக்கணும். இந்த இது வந்து முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி வச்சு ஒரு 4 விசில் இல்லாட்டி 5 விசில் நல்லா குழஞ்சி வந்தால் தான் கஞ்சி நல்லாயிருக்கும். இது வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான கருப்பட்டி ஒரு மண்டை இல்லாட்டி ஒரு அரை மண்டை நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். கல் வச்சு இடித்து வச்சுருக்கேன், இடிகல் வச்சு. இப்போ தேவையான அளவு பால், நம்ம எவ்வளோ கஞ்சி தேவையோ பாலும் கொஞ்சம் தண்ணியுமா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஏலக்காய் போட மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி நல்ல குழைய வெந்திருக்குன்னு. நல்ல குழைய வேகிறதுக்கு ஒரு சின்ன குக்கர்னால் ஒரு 6-7 விசில் கூட கொடுக்கலாம். நல்லா மசிச்சுக்கிடணும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இப்படி நல்லா குழைய வேக விட்டு கரண்டி வச்சு மசித்து தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். இப்போ அந்த தண்ணி விட்ட உளுந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாலை விட்டுட்டு கடைசியில் இனிப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பால் விட்டு தேவையான அளவு பால், பால் விட்டு கொதிக்கட்டும். பால் விட்டு நல்லா கஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கருப்பட்டி இல்லாட்டி வெல்லம் ஏதாவது ஒன்று போடணும். ஏலக்காய் வேணுன்னா ஏலக்காய் டேஸ்ட் பிடிச்சா ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்பு போடுறோம். தேவையான அளவு கருப்பட்டி, இது நல்லா சுத்தம் பண்ண கருப்பட்டி, இல்லாட்டி இதை காய்ச்சி இருத்து போடணும். கல் மண் இருந்தாலும் போகும். நல்லா கொதிக்கட்டும். இந்த வாடை போட்டோம், கருப்பட்டி வாடை கொஞ்சம் போனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது. பேக் பெயின், பெண்களுக்கு வந்து பேக் பெயின் குறுக்கு பார்க்குறதுக்கு இது கொடுப்பாங்க. எல்லா பெண்களும் சாப்பிட்லாம். ப்ளஸ் நெஞ்சு வலிக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளம் வராது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு நம்ம குடிக்கலாம். சும்மா இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு பதில் இப்படி சத்தான உளுந்தங்கஞ்சியை ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இப்போ கருப்பட்டி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முடித்தோன்னே காமிக்கிறேன் எப்படி கொதிக்குது பாருங்கள். சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இதே இது நம்ம உப்பு போட்டும் பண்ணலாம். கஞ்சி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஏது உப்பு போட்டு தேங்காய் வெள்ளைப்பூடெலாம் போட்டு பால் விட்டு உளுந்தை வேக வச்சு அப்படியும் கஞ்சி போடலாம். அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.